அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நத்தம் விஸ்வநாதன் 1999ஆம் ஆண்டு நத்தம் தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் வென்று எம்எல்ஏவானார். 2001, 2006, 2011 சட்டமன்ற தேர்தலிலும் அதே தொகுதியில் வெற்றி பெற்று தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்தார். 2011 சட்டமன்ற தேர்தலில் வென்ற இவருக்கு ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு அடுத்த அதிகாரமிக்க நால்வர் அணியில் ஒருவராகவும் நத்தம் விஸ்வநாதன் இருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் நத்தம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்காமல் ஆத்தூர் தொகுதியில் ஐ. பெரியசாமியை எதிர்த்து அவரை களமிறக்கினார் ஜெயலலிதா. ஆனால் தேர்தலில் தோல்வியடைந்தார். இதனால் திண்டுக்கலை சேர்ந்த மற்றொரு மூத்த தலைவர் திண்டுக்கல் சீனிவாசனை அமைச்சராக்கினார் ஜெயலலிதா. இதனால் நத்தம் விஸ்வநாதன் செல்வாக்கு சரிந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நத்தம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பதவியேற்றார். தற்போது அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த மிகப்பெரிய பொறுப்பாக கருதப்படும் அதிமுக துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலிலும் நத்தம் தொகுதியில் போட்டியிட பணிகளை மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் ஆண்டியம்பலம் களமிறங்கினார். தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அதிமுகவின் ஆண்டியம்பலத்தை விட 11,932 வாக்குகள் அதிகமாக பெற்றும் நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்றார். ஆனால் நத்தம் விஸ்வநாதனின் வெற்றியை எதிர்த்த ஆண்டியம்பலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2021ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். அதில் நத்தம் விஸ்வநாதன் தனது வேட்பு மனுவில் பல்வேறு தகவல்களை மறைத்துள்ளார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த ஊழல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டார். வாக்குப்பதிவுக்கு 48 மணி நேரம் முன்பாக தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பரப்புரையும் மேற்கொண்டார். தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த உச்ச வரம்புக்கு அதிகமாகவும் பணத்தை செலவழித்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கில் நத்தம் விஸ்வநாதன் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கை தற்போது நீதிபதி பி.டி. ஆஷா விசாரித்து வருகிறார். ஆண்டியம்பலம் தாக்கல் செய்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என நத்தம் விஸ்வநாதன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் எனக்கு எதிரான தேர்தல் வழக்கை தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை. எனவே ஆண்டியம்பலம் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆஷா தேர்தல் வழக்கை விசாரிப்பதற்கு போதுமான காரணங்கள் உள்ளன என்று குறிப்பிட்டு தேர்தல் வழக்கை ரத்து செய்ய கோரிய நத்தம் விஸ்வநாதன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். இதனால் தேர்தல் வழக்கை எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு நத்தம் விஸ்வநாதன் தள்ளப்பட்டுள்ளார். முன்னதாக திண்டுக்கல்லில் அதிமுக கட்சி அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்த போதும் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் நடந்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்ட அரசு விழாவில் அதிமுக கட்சி எந்நாளும் போற்றப்படும் எங்களின் இதய தெய்வம் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் படத்தை குப்பையில் தூக்கி அரசு அதிகாரிகள் எரிந்துள்ளனர். அம்மாவின் படத்தை யார் எரிய சொன்னது? அரசு அதிகாரிகள் அவர்களா எரிந்தார்களா அல்லது அமைச்சர் சொல்லி தூக்கி எறிந்தார்களா? யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. காவல்துறையை கட்டுக்குள் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சட்ட ஒழுங்கை பற்றி எதையும் கவலைப்படுவது கிடையாது. தமிழகத்தில் என்ன நடைபெறுகிறது என்றும் அவருக்கு தெரியாது. தொடர்ந்து போதைப் பொருள் விற்பனை அநேகமாக நடைபெறுகிறது. கொக்கைன், கஞ்சா, போலி மதுபான விற்பனை என தொடர்ந்து போதை மயமாக்கல் நடைபெற்று வருகிறது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதால் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் கேள்விக்குறியாகியுள்ளது. திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் இல்லாவிட்டால் திமுகவுக்கு ஓட்டு சதவீதம் என்பதே கிடையாது. திருமாவளவன் உள்ளிட்ட நபர்கள் தான் திமுகவை காப்பாற்றி வருகின்றனர். இவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டால் திமுகவுக்கு 10% வாக்கு வங்கி கூட இல்லை. தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான கூட்டணி சிறப்பாக வெற்றி பெறும். மக்கள் அனைவரும் திமுகவுக்கு எதிராக உள்ளனர். மக்களுக்காக திமுக அரசு எந்த ஒரு செயலும் செய்யவில்லை என கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.